பகவானை நினைப்பதற்காகவும் இன்றைக்கு ஒரு நாளாவது அவருக்காக மூச்சு விடுவதற்காகவும் இந்த மாதிரியான அருட்பிரசாதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு அதிகாலையில் 4 மணியிலிருந்து பகவானுடைய நாமத்தை பாடிக்கொண்டிருக்கிறோம். முடிந்த வரையில் இன்றைக்கு சாப்பாட்டை குறைத்து நாமத்தை அதிகப்படுத்தி இந்த நாமத்தை தாமரைகளாக அவருடைய திருப்பாதங்களில் சமர்ப்பித்துக் கொண்டே இருப்போம். அதேபோல் கையில் விழும் வேலைகளையெல்லாம் பகவானுக்காக என்று அவருடைய கைகளிலே கருவியாயிருந்து அதை செய்து அதை சேவா தாமரைகளாக அவருடைய பாதங்களில் சமர்ப்பித்துக் கொண்டே இருப்போம். இந்த புனித காலங்கள் வைகுண்ட ஏகாதசி, சிவராத்திரி இவையெல்லாம் நமக்கு இறைவனிடமிருந்து வந்த வரப்பிரசாதங்கள். அன்றைக்கு நாம் செய்யும் சிறு முயற்சி கூட, இறைவனை நோக்கி செய்யும் சிறு முயற்சி கூட பெரும் பலனை தரும். அதுவும் ஜபமோ தப்பமோ, நாம் குறைவாக உணவு உண்டு அல்லது உணவில்லாமல் விரதமாக இருந்து அவற்றை செய்யும் பொழுது அது பெரும் பலனை அளிக்கும். அதனால்தான் இந்த மாதிரியான நாட்கள், புனித நாட்கள் இறைவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவர் விஷ்ணு, இவர் சிவன், இவர் பகவான் என்று நாம் பிரிக்க வேண்டாம். நம்முடைய பகவான் சொல்லியிருக்கிறார், குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மம். இதை மட்டும் சொல்லவில்லை, பகவானத்தோடு சொல்வார், இந்த 3 அதாவது திரிமூர்த்திகளும் எப்படி என்றால், எப்படி 3 நதிகளும் கங்கை, யமுனை, சரஸ்வதி இந்த 3ம் சேர்ந்து திரிவேணி சங்கமமாக அலகாபாத்தில் இருந்து கொண்டு அதில் மூழ்கி எழுபவர்களுக்கு பாப்பத்தில் இருந்து விமோச்சனம் கிடைக்கிறதோ அவர்கள் புனிதப்படுத்துகிறார்கள். அதே போல் ஒரு குரு சாக்ஷாத் பரபிரம்மன், அவர்தான் பிரம்மன் படைப்பவர், அவர்தான் விஷ்ணு காப்பவர், அவர்தான் சிவன் ருத்ரன் ஆக எல்லாவற்றையும் அழிப்பவர். ஆக அவருடைய சன்னதி, குரு பெருமானின் சன்னதியானது திரிவேணி சங்கமத்துக்கு ஒப்பானது. அந்த இடத்தில் நாம் உட்கார்ந்தால் கூட அது திரிவேணி சங்கமத்தில் குளித்து எழுப்பதற்கு சமம். ஆக இதை பகவான் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பார். அதனால் இந்த மும்மூர்த்திகளின் சங்கமமாய் விளங்கும் நம்முடைய பகவானுடைய நாமத்தை சொல்லும் பொழுதே அது பிரம்மதேவனின் நாமமாகும், மகாவிஷ்ணுவின் நாமமாகும், மகேஸ்வரனுடைய நாமமாகவும் சேர்ந்து ஒலிக்கிறது. அதனால் இந்த வைகுண்ட ஏகாதசியும் வைஷ்ணவர்களுக்கு என்று நினைக்காமல், மகாத்மா காந்தி வைஷ்ணவன் என்பதற்கு அர்த்தம் சொல்லியிருக்கிறார் அல்லவா, யார் வைஷ்ணவர் என்று. ஆக இன்றைக்கு நம்மால் எவ்வளவு குருநாமம் சொல்ல முடியுமோ அவ்வளவு குருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், அர்ப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்மை சொல்ல வைப்பதும் நம்முடைய குருநாதர் தான் என்ற நினைப்போடு, அவர் அருளினால் மட்டுமே நம்மால் இதை சொல்ல முடிகிறது என்ற உணர்வோடு அந்த நாமங்களை நாம் தாமரைகளாக அவருடைய பாதங்களில் சமர்ப்பித்துக் கொண்டே இருப்போம். அதேபோல் இரவு எவ்வளவு நேரம் கண்கள் முழித்து நாமம் சொல்ல முடிகிறதோ அவ்வளவு நேரம் நம்மால் முடிந்தவரை, அதற்காக ஓவர் டூ பண்ண வேண்டும் என்றில்லை, முடிந்த வரையில் முடிந்தவர்கள் நாமத்தினால் நிரப்ப வேண்டும். இந்த ஒரு பொன்னாளை வீணாக்காமல் பகவானுடைய நினைப்பிலேயே கழிக்க வேண்டும். அதே சமயம் நாமத்தை சொல்லும் பொழுது இந்த நாமே என்னுடன் இருக்கிறார் என்ற நினைப்பு விட்டுவிடக்கூடாது.
அது பகவானுடைய வாக்கு. இந்த நாமத்தை சொன்ன மாத்திரத்தில் என்னுடைய தந்தை உங்களுடன் இருக்கிறார், உடனேயே அந்த க்ஷணமே உங்களுடன் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். ஆக நாம் நாமத்தை சொல்லும் பொழுது நாமே எனக்கு உள்ளேயும் இருக்கிறார், வெளியேயும் இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார். This beggar is within you and with you என்று சொல்வார் பகவான். இந்த நினைப்போடு நாம் சொல்லும் பொழுது அதனுடைய பலன் பல மடங்கு அதிகரிக்கிறது. அந்த பலன் என்ன? நம்மை சாத்வீகமாக மாற்றும், நமக்கு தெய்வத்திடம் நெருக்கத்தை கூட்டுவிக்கும். ஆக இந்த நாள் பகல் முழுதும் இரவு முழுவதும் பகவானுக்கென்று மூச்சு விடுவோம். அவர் நாம் பேசினாலும் அது அவருடைய பேச்சாக இருக்கட்டும். அதேபோல் எந்த வேலை செய்தாலும் அவருடைய வேலை, நாம் அவருடைய கருவி என்று நினைப்போம். இன்றைய பிரார்த்தனையை பகவானிடம் சமர்ப்பிப்போம். தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம், கோட்டி கோட்டி முறை வேண்டிக் கொள்கிறோம். தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்ற வேண்டும். இன்றைக்கு வன்முறை மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. வன்முறை சம்பவங்கள் எல்லாம் நம்மை திடுக்கிட வைக்கின்றது, நம்மை பயமுறுத்துகின்றது. பகவான், இந்த பிரபஞ்சத்தின் நாயக்கனான தாங்கள் இந்த உலகத்தில் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, ஒழுக்கம், நல்லொழுக்கம், கட்டுப்பாடு, நல்லிணக்கம் இவற்றையெல்லாம் மக்களிடையே கொண்டு வந்து மக்கள் இறை நினைப்போடு ஒரு தார்மீக வாழ்க்கையை வாழ்வதற்கு வழி செய்ய வேண்டும். இல்லையென்றால் மனம் போல போக்கில் வாழ்ந்து கொண்டு அதற்கு ஒரு நியாயத்தை கற்பித்துக் கொள்வார்கள். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் வன்முறை போர்கள் எல்லாம் பயங்கர விளைவுகளோடு இருப்பதை பார்க்கிறோம். தாங்கள் அவற்றை உடனடியாக நிறுத்தி அமைதியும் சமாதானத்தையும் நிலவச் செய்ய வேண்டும். உலக நாடுகளுக்கிடையே போர் என்ற எண்ணமே எழாத வண்ணம் தாங்கள் இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். திடும் என்று நம்மை தாக்கும் அந்த கொடிய நோய்கள், இப்பொழுது கூட ஏதோ ஒன்று பேசப்பட்டு வருகிறது. வன்முறை மிக்க இயற்கையின் சீற்றங்கள் மற்றும் கோர விபத்துக்கள் இவற்றையெல்லாம் கட்டுக்குள் வைக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேல் மக்கள் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தாங்கள் முற்றிலும் அழிக்க வேண்டும். எந்த நாட்டைச் சேர்ந்தால், எந்த மதத்தை தழுவினால், கர்ம விதியில் நம்பிக்கை இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, மறுபிறப்பில் நம்பிக்கை இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, இந்த கர்ம விதிக்கு உட்படாதவர்களே கிடையாது. எல்லோரும் அவரவர்கள் ஊழ்வினையின் காரணமாக ஏதேதோ துன்பங்களில் சிக்கி உதவியின்றி பாதுகாப்பின்றி தவித்து வருவதை பார்க்கிறோம். ஆயினும் இவை எல்லாவற்றுக்கும் மேலே காரணமற்ற கருணை என்று ஒன்று இறைவனிடம் உண்டு. ஆக நாம் பகவானிடம் வேண்டிக் கொள்வோம். இந்த உலகத்தில் எங்கெங்கே யார் யார் எந்தெந்த துன்பங்களில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் தங்களுடைய பெரும் கருணையினால் உதவியும் பாதுகாப்பும் கிடைக்க வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களை பழி பாவங்களிலிருந்து தாங்கள் காப்பாற்ற வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தர வேண்டும். நாடு பல துறைகளிலும் சிறந்து முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்து இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது உச்சரிக்க வேண்டும், ஆனந்தமாக உச்சரிக்க வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அவற்றையெல்லாம் ஆக்க சக்தியாகவும் ஆத்ம சக்தியாகவும் மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே நாங்கள் சாத்வீக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். தப்பித்தவரை கூட ராட்சச கருவிகளாக ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்கள் அருளினால் தங்களுக்கு அர்ப்பணமாக செய்து வர வேண்டும். மாயையின் பிடிக்குள் தப்பித்தவரை கூட சிக்கிவிடக்கூடாது. தங்களுடைய பேரானந்த நிலை, பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும்.
மனதிலே ஆசா பாசங்கள் மண்டி கிடக்கிறது. பூர்வ ஜென்ம கர்ம வாசனைகள் எல்லாம் நிரம்பி கிடக்கிறது. அதனால் திடும் திடும் என்று நம்மை ஒரு பயம் தாக்குகிறது. விஷம் போன்ற கோபம் தாக்குகிறது. கொடுமையான கடுமையான வார்த்தைகளை அள்ளி வீசுகிறோம். பொறாமை ஆட்கொள்கிறது. பொச்சரிப்பு, பழிவாங்குதல், காமம், எல்லாவற்றிற்கும் துக்கம் கொண்டாடுது. இப்படி எத்தனையோ மனதை அலைக்கழித்து மனதினுக்கு எந்தவித ஆக்கு சக்தியும் இல்லாமல் ஆக்கிவிடுவதை பார்த்து வருகிறோம். இன்றைய உலகில் இது ஜாஸ்தியாக இருக்கிறது. எதற்கெடுத்தாலும் ஒரு பயம், எதற்கெடுத்தாலும் ஒரு கவலை. மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டுக் கொண்டு இல்லாத ஒன்றை பிடித்துக்கொண்டு குறைபட்டு மன உளைச்சலில் வீழ்கிறோம். மாத்திரை வாழ்க்கையாகிறது. இந்த அவலத்தை போக்குவதற்கு நம்முடைய பகவான் சொல்லியிருக்கிறார். சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்கின்றன. இறை நாமத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு வலிமை உண்டு, ஒரு பெரும் ஆயுதம். அதனால் அதை நாம் சொல்வதால் நம்முடைய பூர்வ ஜென்ம பாபங்கள் எல்லாம் அழிக்கப்படுகின்றன. மனதில் உள்ள வாசனைகள் எல்லாம் அழிந்து போகின்றன. நம் மனதை தூய்மையாக்க வல்லது. தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொள்கிறோம். விரைவிலேயே எங்கள் மனங்கள் தூய்மையாக வேண்டும் என்று தங்களிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இந்த உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த மூலையில் இருந்தாலும் சரி, என்ன வேலை நம் கையில் வந்து விழுந்தாலும் சரி, அவை அனைத்தும் தங்களுடைய வேலைகள். தாங்கள் சொல்வீர்கள், என் தந்தை ஒருவரே இருக்கிறார், வேறு எதுவும் இல்லை, எவரும் இல்லை. இருக்கும் இந்த உலகத்தில் இருக்கும் அத்தனை வேலைகளும் தங்களுடைய வேலைதானே. இதை நாங்கள் தங்களுடைய சேவையாக ஆனந்தமாக போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி செய்து ஆத்ம சக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுகமோ துக்கமோ, அது தங்களுடைய இச்சையினாலும் எங்களுடைய கர்ம பலனாகவும் வந்து வாய்க்கிறது. ஆயினும் அது தாங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறது. தங்களுடைய சங்கல்பத்தினால் மட்டுமே அது நடக்கிறது. அதனால் அது ஒரு பெரும் ஆசீர்வாதத்தையும் சுமந்து வருகிறது. அது எதற்கு ஆசீர்வாதம்? நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஆசீர்வாதம், இறைவனிடம் நெருக்கம் கூடுவதற்கு ஆசீர்வாதம். ஆக வாழ்க்கையில் நேரும் துன்பங்களையும் துயரங்களையும் கூட பகவானிடமிருந்து வரும் பெரும் ஆசீர்வாதம் என்று பார்த்தோமானால் அவைகள் ஆசீர்வாதங்களாகவே மாறிவிடும். பிடிவாதமாக அவற்றை ஆசீர்வாதமாக மட்டுமே நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது சத்தியம். இது வெறுமே மனதின் பிரமையாக நினைக்கக்கூடாது. இது சத்தியத்தின் அடிப்படையில் நமக்கு அனுபவம் இல்லாததால் ஒரு அசம்ஷனாக வருகிறது. ஆனால் இது சத்தியம். ஆக ஒவ்வொரு துன்பமும் துயரமும் ஒரு உயர் ஞானமாக ஆகி நம் மனதை பண்படுத்தும். மாறாக அதை புண்படுத்த விட்டோமானால் மன உளைச்சலும் மருந்துதான் மிச்சம். அது மட்டுமல்ல, மற்றவர்களையெல்லாம் நம்முடைய தோல்விகளுக்கு காரணம் என்று கூறி அவர்களை வெறுத்து பேசுவோம். பகவான் தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம், எத்தனை துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அவை அனைத்தும் பெரும் ஆசீர்வாதங்கள் என்று எண்ணும் அந்த கண்ணோட்டமும் தங்களிடம் எப்பொழுதும் நன்றியோடு இருக்கும் சுபாவம் எங்களுக்கு வர வேண்டும். தங்களுடைய சக்தி மிகு ஆசீர்வாதங்கள் உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் கிட்டி அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை வர வேண்டும். இறுதியாக கொடிய என்றுதான் சொல்ல வேண்டும். எத்தனை பேர் சொல்கிறார்கள், போதும் போதும் இந்த பிறவி எவ்வளவு பட்டாகிவிட்டது என்று. ஆனால் அடுத்த நிமிடம் மனம் மாறிவிடுகிறது. ஆயினும் அந்த உண்மை இருக்கத்தான் செய்கிறது. இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய அகம்பாவம், நான் இந்த உடல் என்ற அறியாமையினால் வரும் சுயநலம், இதை தாங்கள்தான் வேரோடு எடுக்க வேண்டும். ஆத்ம பாவத்தை எங்களுக்கு அளித்து மரணமில்லா பெருவாழ்வை
தர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் ஆத்மார்த்தமாய் வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகி ராம் சரத்குமார்.